ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து தகரம் வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சுங்களாம். எங்கள் பெரியம்மா கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு இந்த தகரத்தை மேலே தூக்கி கட்ட சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே தூக்கி கட்டினா கீழே ஃபுல்லாக கேப் ஆயிரும், நாயெல்லாம் உள்ளே வந்துரு. அப்படி கட்டவும் முடியாது. அங்கே வர அந்த தகரத்தோடு இணைஞ்சிருக்குது, அதை போய் மேலே தூக்கி தனியாக கட்ட சொல்லுது. இந்த தகரத்தை எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே தூக்கி கட்டுறது? இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கம்பி வேலி போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறிப்பாக செலவு பண்ணி வீண். இது இத்தனை தகரம் வாங்கி அதை கம்பி வாங்கி ஆள் கூலி கொடுத்து ஃபுல்லாக கட்டியிருந்தேன். அப்படி எல்லாமே அவுந்து ஒவ்வொன்றா கீழே விழுந்து எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ். இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கம்பி வேலி போட்டு, டைமண்ட் கம்பி வேலி போட்டு அதுக்கு வந்து கேட் போட்டுறணும், நம்ம வீட்டில் போட்டிருக்கிற மாதிரி. அப்போ தான் சரி வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சரி வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இங்கேருந்து பார்த்தா மழை அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக இப்போலாம் வீடு ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஓட்டு வீடாக இருந்தது, காலி இடமா இருந்தது, எல்லாம் ஃபுல்லாக இப்போ வீடு கட்டிட்டாங்க. இதெல்லாம் குட்டிச்சவராக இருந்துச்சு, இங்கே ஓட்டு வீடு இருந்துச்சு, இப்போ இடிச்சிட்டு நல்லா தார்ஸ் வீடு கட்டிட்டாங்க. வெறிப்பனுக்குங்க காலெல்லாம் மண் அடிச்சு இந்த நடக்க முடியலையாம தட்டி விட்டுங்களாமா. அதனால் வந்து எல்லாம் மம்டி கூட நான் நல்லா ஓரமாக தடியிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. நாங்கள் பாருங்க எங்கே தள்ளி இருக்கிறாங்கன்னு பாருங்க, எல்லாம் தட்டி விடுதுங்களாமா. அதனால் வந்து நான் ஓரமாக தடிக்கிறேன், நடக்க முடியலேன்னு போட்டு மம்டி வாங்கி தள்ளி விட்டுட்டு போயிட்டா இருக்கோம். வந்து 2 நாளாச்சுங்க வந்து தள்ளிட்டு போயிடு. 2 நாள் ஆகி போச்சுங்க. பாரு எப்படி இருக்குங்க பாரு நடக்கிறதுக்கு. வெறிவா பார்த்தீங்களா காமெடியா இருக்குது பாருங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்குதுங்க. வச்சுட்டு அது எப்படி போறங்கிறாரு. வந்திருக்கிறாரு அவர். எங்க அவர் போயிட்டாருங்க. எங்க போனாரு அவர்? ஏன் நான் போகணுமா சுத்தம் பண்ணி கொடுத்துப்பட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாருங்க. எப்போ வருவார்? அது நான் வந்து இன்னும் 2 மாதம் கழிச்சு வரேன்னுட்டாங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு வேணா வீட்டுக்கே வந்துடுறேங்க அப்படின்னா. அண்ணாந்தனி வந்துட்டு இங்கே என்னைய தேட வேண்டாங்கோ. அவர் வேண்டாம், என்னை அப்போ தேட வேண்டாங்கோ, இன்னும் 2 மாதம் கழிச்சு வேணா வந்துக்கிறேங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. அவர் வேண்டாம். இல்லை நான் வருவேன் அப்படிதான் உங்களோட அப்படிங்கிறாரு. அவர் போக சொல்லி என்ன நான் போக மாட்டேன் உங்களோட தான் இருப்பேன். வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்குது, வேண்டாம். இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்காது, நீங்கள் ஒருத்தி இருக்கிறீங்களோ பயந்துக்குவே நான் வந்து துணையாடுறக்கிறேன் நானுங்க. அதனால் வந்து இன்னும் 2 மாதம் இருங்கோ, அப்போ நான் வந்து அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா இருங்க. சரிங்க அப்படின்ட்டு நான் நீங்கள் சாமி கும்பிடுங்கோ, நான் அங்கேயே வந்து இருந்துக்கிறேன் உங்களோடவே அப்படிங்கிறாருங்க. சொல்லியிருப்பாரு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போயிட்டு வாங்க. சரி இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்து எங்களோடவே சேர்ந்துக்குவீங்களாம் அப்படின்னு. சரின்னுட்டாருங்க. அவங்களையும் கூட போயிட்டு வரேன்ட்டாரு. வரையுமா என்ன சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தியா? எங்கள் வெறி இப்போ வரஞ்சாமா 2 மாதம் கழிச்சு கூடவே இருக்கிறஞ்சாமா. எப்படி சொல்லு, உன் கருத்தை சொல்லு, நீ என்ன நினைக்கிற? முதல்ல நீ பயந்த வேடிக்கிட்ட பயந்துட்டு இருக்கிற. எங்கள் வெறியுமா என்னென்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு ஒரே நக்கல்யா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. எங்கே அங்கே போயிட்டுருக்குற? இந்த வேலை தான் நடக்குது. நீங்கள் பெரியம்மா சொன்னது கேட்டிங்களா? எப்படி சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா? 2 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னாராமா. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டு போனாராமா. பாருங்க எப்படி சொல்கிறா அப்படி. ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ வழியோடு இருப்பா அப்படி, கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பா அப்படி. எனக்கு அதுதான் தெரியுது.